விசுவாசத்தை குறித்து இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று, தேவன் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். ரெண்டாவது, தேவனை யார் தேடுறாங்களோ தேடும்போது அவங்களுக்கு பதில் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணும். இது ரெண்டையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம விசுவாசத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத தியானிக்க போகிறோம். நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் அது எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் அப்படின்றத தியானிக்க போகிறோம். சங்கீதம் 116 10வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை தன்னுடைய பேச்சில் சொல்கிறாரு. இதை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை பெற்று விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பவுல் சொல்கிறார். இப்போ 2 சம்பவத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஒரு பவுலும் அவரோடு கூட சில சிறை கைதிகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அந்த கப்பலில் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கப்பலில் போகிற வழியில் ஒரு பெரிய காற்று அடிக்குது, கடுங்காற்று அடிக்குது. அந்த காற்றில் கப்பல் பெரும் சேதம் ஏற்படுது. அப்போஸ்தலர் 27 18வது வசனத்தில் பெரும் காற்றும் மழையும் மிகவும் அடித்தபடியால் அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரிய காற்று அடிக்குது. 20வது வசனத்தில் அநேக நாட்கள் சூரியனாவது நட்சத்திரையாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு, நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைக்கு அவங்க கடந்து வந்துட்டாங்க. உயிரே பிழைக்க முடியாது, எல்லாரும் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் பவுல் அவங்க கூட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, 22வது வசனம், திடமனதாயிருங்கள், கப்பற் சேதம் இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்று ராத்திரியில் ஒரு தேவதூதன் வந்தார். என்கிட்ட பேசினார். பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், அதனால் உனக்கு தேவன் தயவு பாராட்டுகிறாரு, தயவு பாராட்டுகிறார், உன்னோடு கூட இருக்கிறவங்களுக்கும் தேவன் தயவு பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் என்கிட்ட சொன்னார். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவரும் கடந்து சென்ற சூழ்நிலை தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் அவர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாரு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, பிராண சேதம் ஏற்படாது, அதனால் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விசுவாசத்தை வார்த்தையில் பேசுகிறாரு அப்படின்றத பார்த்தோம் பவுலோட வாழ்க்கையிலேருந்து. என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மோசே ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து 12 பேரை கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வர சொல்கிறாரு. சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. 40 நாளைக்கு அப்புறம் திரும்பி வர்றாங்க. அங்கேருந்து பழங்கள் எல்லாம் கொண்டு காட்டுறாங்க. காட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசத்தில் குடியிருக்க ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரிதானவைகளுமாயிருக்கிறது. அங்கு ஏனாக்கின் குமாரரை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் 12 பேரில்
ஒருத்தர் காலேப்பு, அவர் சொல்கிறாரு, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம், அதனால் நம்ம ஈஸியாக அதை சுதந்தரித்து கொள்ளலாம், ஜெயிச்சிடலாம், எளிதாய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் அந்த ஜனங்களை பெருசாக நினைக்கல. கர்த்தர் பண்ணின வாக்கு தத்தம் உண்மை உள்ளது, அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேலே தம்முடைய விசுவாசத்தை முழுவதும் ஆச்சு. ஆண்டவர் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசத்தை தன்னுடைய வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் கூட போயிட்டு வந்தவங்களில் ஒரு 10 பேர் இன்னொரு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். இது என்னாகமம் 13வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள். இப்போ இவங்களுக்கு அந்த பார்த்த ஜனங்கள் பெருசாக தெரிகிறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய வல்லமை, அவருடைய பலன், அவருடைய செயல், இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலை. அப்போ அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை தேவன் மேலே. அவங்களோட வார்த்தை அதைத்தான் வெளிப்படுத்துது. இப்படி அவங்க தங்களோட பேச்சினால் மற்றவங்கள அவிசுவாசத்துக்கு நேராக நடத்தினாங்க. நம்ம விசுவாச ஆவியை பெற்றவர்களாக நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்ம விசுவாசத்தை எப்படி காட்டணும் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் நம்மளுடைய பார்வை விசுவாச பார்வை நமக்கு தேவை. என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இப்போ நம்ம தியானித்த அதே சம்பவத்தில் அந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அங்கே இருந்த ராட்சச பிறவியான ஏனாக்கியரின் குமாரராகிய ராட்சதர்களை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொன்னார்கள். அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். இவங்களுக்குள்ள தேவன் எனக்கு அந்த தேசத்தை கொடுப்பாரு, நான் சுதந்தரிப்பேன் அப்படின்ற பார்வை அவங்களுக்கு இல்லை. தங்களோட பலத்தை பார்க்குறாங்க, எதிரிகளோட பலத்தை பார்க்குறாங்க, சூழ்நிலைகளை பார்க்குற பார்வை மட்டுமே அவங்களிடத்துல இருந்துச்சு. தேவனை பார்க்குற விசுவாச பார்வை அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்ததுனால அந்த 10 பேரும் கானானுக்குள்ளே நுழைய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதே மாதிரி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் மற்றொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வர்றான். அவன் எங்கெல்லாம் பாளையம் இறங்கணும் தீர்மானம் பண்ணுறானோ அதே இடத்த குறித்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிய அவன் அதுக்குரிய எச்சரிக்கையான நடவடிக்கையெல்லாம் எடுத்து அதிலிருந்து அவன் தப்பிச்சிட்றான். இதை பார்த்தோன்னே சீரியா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. யாரோ தன்னுடைய வேலைக்காரங்களெல்லாம் ஊழியர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான், இங்கே நம்ம பேசுகிறத இஸ்ரவேல் ராஜாவுக்கு யார் போய் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரனில் ஒருத்தர் சொல்கிறான், நீ நீங்கள் படுக்கை அறையில் பேசினா கூட அதை இஸ்ரவேலில் இருக்க எலிசான்ற தீர்க்கதரிசி அங்கே ராஜாவுக்கு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இந்த சீரியா தேசத்து ராஜா எலிசாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இராணுவம், குதிரை வீரர்கள், ஒரு பெரிய பட்டாளத்தை அனுப்புகிறான்.
அவங்க போய் பட்டணத்தை வணைந்து கொள்கிறாங்க, சுற்றி வளைச்சிடுறாங்க. அந்த கால நேரத்தில் அந்த எலிசாவோட வேலைக்காரன் வெளியே வர்றான். பார்த்தா சுற்றிலும் இராணுவம், குதிரை, ரதங்கள், பட்டணத்தை சுற்றி இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? இவன் சுற்றி இருக்கிற படையை பார்த்து பயப்படுறான். ஏன்னா இவனுக்கு விசுவாச பார்வை இல்லாதனால, ஆவிக்குரிய கண்கள் இல்லாதனால, இவனால் சரியாக பார்க்க முடியாதனால அவன் அப்படி பயப்படுறான். உடனே எலிசா சொல்கிறாரு, பயப்படாத, அவங்க கூட இருக்கிறத விட நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் கேட்குறான். உடனே வேலைக்காரனோட கண்கள் திறக்கப்படுது. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை ஃபுல்லாக சுற்றி இருக்கிறத அவன் பார்த்தான். இந்த வேலைக்காரனுக்கு கண் பார்வை ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் அவனோட விசுவாச கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருந்ததுனால அவனால் அக்கினிமயமான குதிரையும் ரதங்களும் தேவனோட பாதுகாப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்க முடியல. இவன் கண்கள் திறக்கப்பட்ட போது அதெல்லாம் பார்த்தான். இதிலிருந்து நமக்கும் அந்த மாதிரி ஒரு விசுவாச பார்வை நமக்கும் வேணும். தேவன் நம்ம கூட இருக்கார், நம்ம பாதுகாப்பார், எந்த தீங்கும் அணுகாது, இப்படிப்பட்ட விசுவாச பார்வை நமக்கும் வேணும். நம்ம பார்க்குறத வச்சு இல்லை, நம்மளோட ஆவிக்குரிய கண்களில் எல்லா காரியத்தையும் பார்த்து மாம்ச கண்களில் பார்க்குறத வச்சு தீர்மானிக்கக்கூடாது. ஆவிக்குரிய கண்களில் பார்த்து செயல்படுறவங்களாக இருக்கணும். 3வது, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்மளோட நடக்கையில் செயல்களில் விசுவாசத்தை காட்டணும். யாக்கோபு 2வது அதிகாரம் 19லேருந்து 26 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதில் கடைசி வசனம், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட நடத்தையில் செயலில் விசுவாசத்தை காட்டணும். அதுக்கு அந்த பகுதியிலே நம்ம 2 எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அவர் தன்னுடைய செயல்களில் காட்டினார். அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. கர்த்தர் வாக்கு பண்ணினார், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். தன்னுடைய ஒரே மகனை தேவன் பலியிட சொன்ன போது கூட தேவனை விசுவாசித்தார். இது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை என் மகனை நான் பலியிட்டாலும் அவனை உயிரோடு எழுப்பி தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்தார். 18வது வசனம், எபிரேயர் 11:18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடனே சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவர் என்று எண்ணி தன்னுடைய ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தன்னோட விசுவாசத்தை தன்னுடைய செயல்களில் ஆபிரகாம் காட்டினார். அடுத்து 2வது எக்ஸாம்பிள், யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனம். ராகாப் என்ற வேசி குறித்து அங்கே சொல்லியிருக்கு. அவள் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சம்பவம் யோசுவா 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அங்கு 2 பேர் ஒற்று பார்க்கறதுக்காக வர்றாங்க எரிகோ பட்டணத்தை. அப்போ இவ தன்னுடைய வீட்டில் ஒளிச்சு வைக்கிறா. அடுத்து அவங்க போகும்போது, நாங்கள் உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், 2வது அதிகாரம் 10வது வசனம்.
கேள்விப்பட்டது எங்களோட இருதயத்தை கரைந்து போக பண்ணுச்சு. நாங்கள் தைரியமற்று போயிட்டோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வரும்போது எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் தயவு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத அங்கே பார்க்குறோம். அப்போ தன்னுடைய விசுவாசத்தை செயலில் காட்டுறா. அவங்க அந்த 2 ஒற்று பார்க்க வந்தவங்களை ஒளிச்சு வச்சு காப்பாற்றி அவங்களுக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம். அப்போ தன்னுடைய நடத்தையின் மூலம் செயல்கள் மூலம் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் கூட நமக்கு விசுவாசத்தை பேச்சில் காட்டணும். புலம்பல், அவிசுவாசமான வார்த்தைகள் இதெல்லாம் பேசக்கூடாது. விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளணும். 2வது, விசுவாச பார்வை நமக்கு தேவை. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பார்த்து விசுவாசித்து அதற்கேற்ற பார்வையுடையவர்களாக இருக்கணும். 3வது, நம்மளோட விசுவாசத்தை நம்மளோட செயல்களில் காட்டணும். இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பிதாவே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, அவிசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரே விசுவாசமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் கண்களை திறந்தருளுங்க. விசுவாசத்தோடு பார்க்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறந்தருளுங்க. ஆண்டவரே, துதிக்கிறான், ஸ்தோத்தரிக்கிறான். எங்களுடைய செயல்களில் விசுவாசத்தை காட்ட ஆபிரகாமை போல, ராகாப்பை போல எங்களுடைய செயல்களில் விசுவாசத்தை காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர உதவி செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.